ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ராகி இடியாப்பம் தாங்க பார்க்க போகிறோம். குறைவான டைமில் சாஃப்டான உதிரியான ராகி இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ராகி இடியாப்பம் சாப்பிட்லாங்க. வாங்க இந்த ராகி இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேங்க. எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லா தண்ணியும் கொட்டிட வேணாம், அப்போது கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா மீதி உள்ள தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சூடாக இருக்குங்க, அதனால் இப்போ நம்ம பிசைய முடியாது. இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா தண்ணியும் சேர்த்துனதுக்கு அப்புறமா இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இது ரொம்ப சூடாக இருக்குங்க, அதனால் இதை பிசைய முடியாது. இதோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாங்க. இந்த தேங்காய் பால் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு கப் சுடுதண்ணி இருந்தால் போது இந்த தேங்காய் பால் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க, மாவோட சூடும் தணிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக என் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவை சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா மாவு கையில் ஒட்டாமல் வருங்க. நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க, அந்த ஒரு கப் தண்ணியே போதும். இப்போ இடியாப்பம் பிரிஞ்சிடலாம். இந்த மாதிரி முறுக்கு பொடி இல்லைன்னா இடியாப்ப பொடி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்கிட்டா மாவு ரொம்ப லூஸ் ஆயிருங்க, அப்போ இடியாப்பம் ஒழுங்காக வராது. அப்படியே இடியாப்பம் வந்தாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு தான் வருங்க. பிடியில் மாவு போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இடியாப்பம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக இடியாப்ப தட்டுன்னு ஒன்று இருக்குங்க, அது இருந்தாலும் ஓகே தான். அது இல்லைனாலும் இந்த மாதிரி இட்லி தட்டில் நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா தட்டிலையும் இடியாப்பத்தை பிழிஞ்சு விட்டாச்சுங்க. இப்போ இதை ஆவியில் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தை உள்ளே வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாங்க. இதே மாதிரியே எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு சின்னதாக ஒரு தட்டில் இடியாப்பத்தை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக தேங்காய் பூ போட்டு செய்கிறேங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் இடியாப்பம் செய்யலாம், அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இடியாப்பத்தை பிழிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள தேங்காவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே இடியாப்பத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்ததுன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறவளுக்கு மூடி விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்பத்தை உள்ளே சேர்த்துக்கிட்டு இதை 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ வெளியே எடுத்து வச்சு இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுலாம், இது ரொம்ப சூடாக இருக்குது. செகண்ட் ரெடி பண்ண இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. மீதி உள்ள மாவில் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாஃப்டான ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இடியாப்பம் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குங்க. இன்றைக்கி நான் இது கூட சாப்பிட தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இடியாப்பம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது பார்க்க மேகி மாதிரி இருக்குன்னு பாப்பா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ராகி இடியாப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.